சாந்தி. அவ்வக்த சமிகை 8 ஆகஸ்ட் 2026. பாபா என்ன சொல்றாருன்னா, कोई भी विकर्म व व्यर्थ कर्मम अगर बार बार हो जाते हैं तो इसका कारण है कि सदा साथी को साथ में नहीं रखते हो अथवा साथ का अनुभव नहीं करते हो. நம் மூலமாக ஏதாவது ஒரு பாவ கர்மம், ஒரு தவறு ஏற்படுகிறது என்றால், அடிக்கடி நடக்குது, ரிப்பீட்டேட்டிவ்ன்றாங்க இல்லையா, அப்ப அதற்கான காரணம் என்னன்னா, பாபா சொல்லாரு, அந்த சாத்தியை, அந்த துணைவரை நீங்கள் உங்களுடன் வைத்துக் கொள்வதில்லை. அவர் கூட தான் இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு அனுபவம் ஆகிறதில்லை. அதனால பாபாவை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் உங்களை கரெக்ட் பண்ணுறாரு, உங்களை கைட் பண்ணுறாரு, உங்களை தவறான வழியில் போகிறதுலேருந்து தடுத்து நிறுத்துறாரு. என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்வார். जैसे शक्तियां एक सेकंड में दृष्टि से असुर को संहार करती है, ऐसे कंबाइंड रूप की स्मृति से अपने आसुरी संस्कार व अपवित्रता के संकल्पों को सेकंड में संहार करो. எப்படி சிவசக்திகளை, தேவிகள், அந்த துர்கா காளியெல்லாம் காட்டுறாங்க இல்லையா, அப்படியே தன்னுடைய திருஷ்டியின் மூலமாகவே என்ன பண்ணுவாங்களா, இதில் இருக்கிற அசுரனை வதம் செய்து விடுவார்கள், எரிச்சிடுவாங்க. பாபா சொல்றாரு, நீங்க தேவாத்மாக்கள், அந்த ஸ்மிருதியை கொண்டு வாங்கங்கிறாரு. நான் தேவாத்மா, சத்யுகினுடைய தேவாத்மா, சத்யுகத்தினுடைய ஆத்மா, சத்யுகத்தினுடைய தேவாத்மா. முன்னாடி இந்த அசுதம் எப்படி வரலாம்? இந்த அசுர், எனக்குள்ள ஒரு அசுரனை நான் வச்சுட்டு இருக்கிறேன்னா என்னன்னு சொல்லணும். இந்த அசுரனை நான் இன்னைக்கு வதம் செய்ய தான் போறேன். அந்த ஒரு வேகம்னு சொல்லுவாங்களே லௌகிக்கத்தில், அந்த ஒரு வேகம், ஒரு உத்வேகம் உள்ள இருந்து வரணும். அப்போ கம்பைன்டு ஸ்மிருதி, பாபா என் கூட இருக்கிறாரு, பரம் பவித்திரமானவர் என்னோட வச்சுக்கிட்டு இந்த அசுரனை வேற உள்ள வச்சுட்டு இருந்தா எப்படி? ஒரு பக்கம் பரம் பவித்திரமானவர் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் அசுரன் உள்ள இருக்கிறாரு. இது நல்லாவே இல்லையே, அழகாவே இல்லையே. அதனால இந்த அசுத்தத்தினுடைய எண்ணங்களை பாபா கூட இருக்கிறாருன்ற அந்த ஸ்மிருதியின் மூலமாக நீங்க சம்ஹாரம் செய்து விடுங்கள். எப்படி பக்தி மார்க்கத்தை சூர சம்ஹாரம்னுவாங்க, முருகர் அசுரரை வதம் செய்தார்னுவாங்க, துர்கை மகிஷாசுரனை வதம் செய்தார் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துலேயுமே இதை காட்டுறாங்க. அசுரர்கள்னா வதம் செய்வார்கள். யாரு? சக்திகள், தேவர்கள். அது எதனுடைய அடையாளம்? சங்கம் யுகத்தினுடைய அடையாளம். உண்மையில அப்படியே மகிஷாசுரன் யாரோ இருந்தாங்களோ? எதுவுமே இல்லைங்கிறார் பாபா. அந்த மாதிரியான கோரமான உருவத்தோடலாம் எந்த அசுரர்களும் இல்லை. சங்கம் யுகத்தில் நடக்கிற ஒவ்வொன்றும் அப்படியே பக்தியில் அதுக்கு ஒரு ரூப்ரேக்கா கொடுத்து சொல்லிட்டாங்க. நம்ம பார்க்கணும், எனக்குள்ள அது போல எந்த அசுரன் பயங்கர ரூபத்தில், விஸ்வரூபத்தில் உட்காந்துருக்கிறாரு. இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ண போகிறேன். சங்கல்பம் வைங்க, பாபாவை கூப்பிடுங்க, பாபாவை முன்னாடி உட்கார வச்சு இந்த விஷயத்தை சொல்லுங்க, பேசுங்க. அவர் ஏதோ ஒரு வழி சொல்கிறாரு, இந்த ஞானத்தை அப்ளை பண்ண குழந்தை, இப்படி இதுக்காக யோகா பண்ணு, இதை நீ சரி பண்ணிடலாம், நீ கவலையப்படாத, வெற்றி உனது பிறப்புரிமை சொல்கிறாரு. அப்படியே எனக்குள்ளே இருக்கிற அசுரனை வதம் பண்ணி தூக்கி போடுறது மட்டும் இல்லை, எரிச்சிடுங்க. ஏன் எரிக்க பஸ்மமாக்கலைன்னா அவர் மறுபடியும் நாளைக்கு முழிச்சு எழுந்துருவார். அதனோட அம்சமே சுவடே இல்லாத போல் எரிச்சிட்டோன்னா அந்த பொருள் உரு தெரியாமல் போயிடும். அதை அப்படியே கிளியர் பண்ணி உள்ளேருந்து தூக்கி வெளியில் போட்டுருங்க. அப்போ இந்த ஆத்மா இல்லையா, அந்த அசுரனை வெளியில் போட்டதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும், லேசாக இருக்குது, குஷியான நிலையை அனுபவம் செய்யும். அதனால் இன்றைக்கி நமக்கு என்ன நாள்? சூரசம்ஹாரம் செய்யக்கூடிய நாள். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரர்களை இன்றைக்கி வதம் செய்வதற்கான நாள். திட சங்கல்பம் வைக்கலாம். அப்போ பாபா கண்டிப்பாக நம்ம முன்னாடி வந்து நமக்கு பாப் தாதா டபுள் என்ஜின் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்லது. ஓம் சாந்தி.